வேண்டியிருக்கின்றோம். புதுகளுக்கு சர்வதேச நீதி கோரி மக்கள் செயல் மரபுரிமார்களை தொடர்ந்து பொதுமக்கள் நலனங்களை செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்களில் அமைதியாக அமர்ந்து இந்த அமைதிவழி போராட்டத்திற்கான அந்த ஆதரவுகளை வழங்குமாறு மக்களுக்கு என் சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம். கல்விக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளில் ஊடகவியலாளர்கள் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அத்துடன் இந்த விடுதலைக்கு முன்பதாக சிறப்பு மனிதர் கோயில்கள் அணியப்பட்ட அந்த வீதியில் இரு மலையிலும் எவ்வித ஒரு வாகனங்களையும் தரிக்கப்பட்ட குத்தகையில் வந்து அமர்ந்து இந்த போராட்டத்திற்கு வகித்திருப்பதோடு கையேற்றம் என்பதற்காக ஒரு பகுதி வெளிநடத்தப்பட்டுள்ளது என்று இந்த சர்வதேச விசாரணையை விரைவுபடுத்துவதற்கு இவர்களுடைய கையெழுத்துக்களை அறிவித்து சர்வதேச விசாரணையை கூறுவதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றிருக்கின்றோம்.
இன்றும் மாலை 4 மணிக்கு முன்னதாக சிட்டுப்பாத்தி இந்து மயானத்துக்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் இருக்கின்றோம். முதலில் நாங்கள் ஐநா அலுவலகம் வரையில் சென்று தேவையாக சென்று அந்த நிகழ்வினை முடித்திருக்கிறதாக இருந்த நிலையில் இப்பொழுது அது ஒரு சிறு மாற்றம். ஆகவே அன்புக்குரிய மக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, நாங்கள் அவர் வருகின்ற பயணம் அதற்கான நேரம் இன்னும் சரியாக அறிவிக்கப்படாத காரணத்தினால் 2 மணியிலிருந்து 4 மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்க போகிறோம். அவர் தரைமார்க்கமாக இந்த வீதி வழியாக இணைய வீதி வழியாக வருவதாக கூறப்படுகிறது. அவர் வருகின்ற நேரம் எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை நிச்சயமாக இந்த வேண்டுகோள் விடுக்கின்ற மக்களின் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமது நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு இனிய நிகழ்வுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரில் அவரது வருகைக்காக இங்கு 2 மணியிலிருந்து 4 மணி வரை காத்திருப்போம். உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறியல் போராட்டமாக ஒரு புரொட்டஸ்ட் என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது. நாங்கள் சாத்வீகமான முறை, அமைதியான முறையில் ஒன்றிலிருந்து அவரிடம் எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வருகிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பிற்பாடு திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் செம்மணி வீதியூடாக சென்று ஏவி வீதியூடாக சென்று மீண்டும் கபாட்பட்டி சந்தியை அடைந்து அங்கிருந்து சித்துப்பாத்தி மயானத்துக்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவு பெறும். ஏனையவை நாங்கள் நேற்றே கூறியது போல இந்த தீச்சட்டி ஒரு தீச்சட்டியை தாங்கிய சிறுவத்தினால் வெளியீடு செய்யப்படும். அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் இந்த தீச்சட்டி ஏற்றப்படும். இந்த தீச்சட்டியில் இருந்து பெறப்படும் தீக்கங்குகள் சிறு சிறு சட்டிகள் மூலமாக தியாகதீபம் தீவர அண்ணா, தந்தை செல்வா, யாழ் நூலகம், தமிழ் ஆராய்ச்சி மாநாடு படுகொலை நடந்த இடம், ஊடகவியலாளர்கள் பிரதேசம் மற்றும் சித்துப்பாத்தி இந்து மயானம் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு சட்டிகளில் தாங்கப்பட்டு நினைவாக கடத்தப்பட்டு வைக்கப்படும். அதன் இறுதியில் இந்த பிரதான சட்டி செம்மணி நீரேரி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்படும். இதுதான் இந்த அணையா தீபத்திலிருந்து பல தீபங்களை உருவாக்குகின்றோம். அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவு சார், அறவழி போராட்டம் சார், தமிழ் அரசியலில் இணைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இறுதியில் ஆன்ம சாந்திக்காக, அந்த இறந்த உயிர்களின் ஆன்ம சாந்திக்காக 3 நாட்களாக இருந்த அந்த வேளை செம்மணி நீரேரி பகுதியில் கரைக்கப்படும். அதைவிட முக்கியமாக ஒரு விடயம், இது 3வது நாள். கடந்த 2 நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருந்த நிலவில் சில உரைகள் சிலரை மன வருத்தத்துக்கு உட்படுத்தியதாக அறிகிறோம். அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. இங்கு உரை நிகழ்த்தியவர்கள் நாங்கள் அந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவாக சிலரையும் கட்சி சார்ந்து இருந்தாலும் கூட இந்த செம்மணியுடன் அவர்களுடைய நினைவுகளை கடத்துமாறு கேட்டிருந்தோம். அந்த வகையில் இந்த வழக்கு தொடர் பேசியிருந்தார், முன்னாள் உபவேந்தர் பேசியிருந்தார், வந்திருந்த தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் கூட அந்த ஒரு ஆணையாளராக அவர் இருந்த காலத்தில் இந்த செம்மணி பகுதியில் என்ன நடந்தது என்று அவரை பேசுவதற்காக நாங்கள் சந்தர்ப்பம் கேட்டிருந்தோம். அவர் இல்லை, அது அரசியல் பேசுவது சரியில்லை என்று நாங்கள் என்ன செம்மணியோட என்ன தொடர்பு பட்டதாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை மட்டும் பேசுமாறு கேட்டிருக்கிறோம். யாராவது பேசி இருந்தது, யாராவது ஒரு பொதுமகனையோ அல்லது குறிப்பிட்ட யாரையாவது தாக்கி இருந்ததாக இருந்தால் நாங்கள் அதற்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறோம். இது ஒரு அமைதியாக மக்கள் போராட்டமாக, மக்கள் அமைதி வழி போராட்டமாக இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயற்படுத்தி தருவீர்களானால் வரக்கூடிய மனித உரிமை ஆர்வலர் எங்கள் பிரதேசத்துக்குள்ளும் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அந்த 2 மணியிலிருந்து 4 மணி வரை மக்கள் அனைவரையும்
உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான உணவு கொடுத்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது. அதனால அமைதியாக இருக்குமாறு நன்றி. சுமந்தோடி வந்து செம்மணியில் குறைந்தேரம்மா இந்த வண்ண வண்ண கனவுகளை வாசலிலே குறைத்து விட்டு வாக்களிக்க சொன்னதாரம்மா சொன்னதாரம்மா நான் பார்த்தவற்றில் அறிக்கையிட்டவற்றில் இன்றைய தலைமுறைக்கு அவர்களுடைய முழு பார்வைக்கு கொண்டு வர சொல்லிக் கேட்டிருந்தார்கள். எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பணியும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மிக உணர்ச்சிகரமான விடயம். ஏனென்றால் நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுக்கு கீழே அந்த 27 வருடங்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருந்திருக்கிறோம். இந்த இடம் நீங்கள் இன்று பொருள் போட்டு அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற இடம், உங்கள் எதிரே இருக்கின்ற கோயில், அதன் பின்னால் உள்ள மரம், அவற்றுக்கு பின்னுள்ள இடம், இன்று நீங்கள் கூழ்வார் போட்டு குடித்துக் கொண்டிருக்கின்ற இடத்து அந்த மரத்தின் பின்பகுதியில் எல்லா இடங்களிலும் உறவுகளை தேடி தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழே உங்களில் இருந்து இப்போ நீங்கள் நின்று கொண்டு முன்னால் இருக்கிற உங்களில் இருந்து ஒரு 60 அடி தூரத்திலே இன்று நீங்கள் செம்மணியிலே எப்படி எலும்புக்கூடுகளை பார்த்தீர்களோ, ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அல்லது பார்த்தபடி இருக்கக்கூடிய மாதிரியாக அந்த எலும்புகள் காட்சி அளித்திருக்கின்றனவோ, அதே போன்ற எலும்புக்கூடுகள் இந்த மரத்துக்கு கீழே இருக்கின்றன. அவற்றை ஒளிப்படங்களாக பதிவு செய்திருக்கின்றனர். இன்று நீங்கள் பார்க்கின்ற அதே மாதிரியான காட்சிகளை புதைகுழிக்குள்ளே இருந்து மீட்கப்படும் போது அந்த எலும்புக்கூடுகள் உங்களுக்கு தருகின்ற அதே உணர்வுகளை அன்று ஒரு பத்திரிகையாளனாக நான் இங்கே அனுபவித்திருக்கிறேன். இன்று உங்கள் எல்லோராலும் இந்த பகுதியிலே வர முடிகிறது, போக முடிகிறது. ஆனால் அன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்துக்கு உட்பட்ட பகுதி. உள்ளே யாரும் நுழைந்து விட முடியாது. அனுமதி பெற்ற பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு அமைச்சினுடைய இங்கே இருக்கின்ற இராணுவ தளத்தினுடைய அனுமதியை பெற்றதற்கு பின்னர் தான் உள்ளே வர முடியும். எனக்கு முதல் நாள் காட்சி இப்போதும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இந்த விடயத்திலே செம்மணியையும் கிருஷ்ணாந்தி வழக்கையும் ஒன்றாக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மையையும் அல்லது அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை சில சமயங்களில் சில ஊடகங்களில் அல்லது யூடியூப் தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி வழக்கு வேறு அல்லது செம்மணி மனித புதைகுழி என்பது வேறு, கிருஷாந்தி வழக்கு என்பது வேறு. கிருஷாந்தி வழக்கு முடிந்த போதுதான் செம்மணி ஆரம்பமாகும். அதற்கு முன்னர் வரைக்கும் செம்மணியிலே புதைகுழிகள் இருக்கின்றன என்ற தகவல்
யாருக்கும் தெரியாது. யாழ்ப்பாணத்திலே 1998 கால பகுதிகளிலே தொடர்ச்சியாக இளைஞர்கள், இளம்பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். விசாரணைக்காக என்று அழைத்துச் செல்லப்பட்டவர்கள், வீடுகளிலே இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். வீதிகளிலே பயணித்தவர்கள் சோதனை சாவடிகளை தாண்டி காணாமல் போயிருக்கிறார்கள். அது தவிர குடும்பங்களாக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள், அதாவது இரவிலே வீட்டிலே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது வந்து அழைத்துச் சென்றவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள். அது காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்கிற ஒரு பதட்டமும் தேடலும் இருந்த ஒரு காலப்பகுதியிலே சாந்தியினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்ட போது அதிலே ஒரு குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ தான் முதலில் செம்மணி பற்றிய தகவலை வெளியிடுகிறார். அவர் அந்த தகவலை வெளியிடும் போது அவருடைய உணர்வாக, இது அந்த வார்த்தைகள் அல்ல, அவற்றினுடைய சாராம்சமாக என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்வது, அவருடைய உணர்வாக இருந்தது என்றால், இங்கே நிகழ்ந்த குற்றங்களுக்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு தங்களை போன்ற மேலிடத்து உத்தரவுகளை செயற்படுத்தியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது அநீதி என்று அவர் கருதினார். அதாவது இளநீ சாப்பிட்டவன் யாரோ கோம்பை சுற்றியவனை பிடித்துக் கொண்டு போன கதையாக தங்களுக்கு தண்டனை தரப்பட்டுள்ளது என்று அவர் கருதியதன் காரணமாக அந்த உணர்வோடு அவர் இந்த உண்மையை நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தினார். இப்படி காணாமல் போன பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று செம்மணியிலே புதைக்கப்பட்டார்கள் என்று அவர் வாக்குமூலம் சொன்னார். அது பகிரங்க நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட வாக்குமூலம். எனவே அதை தொடர்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம் அன்றைய சந்திரிகா அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டது. ஏனென்றால் சுஷாந்தியினுடைய வழக்கு அன்று மிகப்பெரிய அளவில் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. அந்த கவன ஈர்ப்பின் காரணமாக சுஷாந்தி வழக்கின் தீர்ப்பு மீதும் சர்வதேச ஊடகங்களும் சரி, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் சரி மிக ஆர்வமாக கவனம் செலுத்தி கொண்டுள்ளன. அப்போது இந்த தகவல் வெளிப்பட்டதன் காரணமாக அதை மூடி மறைக்கவோ அல்லது வழக்கம் போன்று காலங்கடத்தி தட்டி கழிக்கவோ முடியாத வகையிலே விசாரிக்க வேண்டிய ஒரு இக்கட்டு நிர்பந்தம் அன்றைய கால அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருப்பதாக அல்லது பல நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று அந்த சிப்பாய் சொன்ன வாக்கு மூலம் உண்மையா என்பதை அறிவதற்கான முதற்கட்ட ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணைக்காக அவர் இதே செம்மணிக்கு அழைத்து வரப்பட்டார். அன்றும் இதுபோன்று இந்த ஏனை வீதியினுடைய நீளத்துக்கும் இராணுவ வாகனங்களும் சிறை வாகனங்களும் அதிகாரிகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் என நிறைந்திருந்தது. இந்த இடத்தில் இருந்து செம்மணி வரைக்குமான பாதையிலே 2 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று அந்த தகவலை வழங்கிய சோமரத்னருடைய அவரை ஏற்றி வந்த வாகனம். அவர் தான் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கத்தக்க வகையிலே முதலில் செம்மணி சுடலையில் இருந்து 200 மீட்டர் தூரத்திலே ஒரு இடத்தை அடையாளம் காட்டினார். அந்த இடம் தோண்டப்பட்ட போது அதிலே ஆணும் பெண்ணுமாக 20 உடல்கள் கண்டறியப்பட்டன. இதுதான் செம்மணி புதைகுழியினுடைய ஆரம்பம். அந்த உடலங்கள் அவர் காட்டிய இடத்திலே அச்சொட்டாக
அவர் காட்டிய இடத்திலே அந்த உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதன் காரணமாக அவர் சொன்ன வாக்குமூலத்தில் உண்மை இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் அரசுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே அது தொடர்பான தொடர் விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தின் இங்கே யாராவது வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் 95 இடம்பெயர்வுக்கு பிறகு 96 யாழ்ப்பாண குடாநாட்டு மீள்குடி அமர்வு, அதன் பின்னர் கூட இங்கே நீதிமன்றங்கள் பெரிதாக இயங்குகின்ற நிலைமை இருக்கவில்லை. இந்த முயற்சிகள் இந்த காலத்தின் பின்னர் தான் இங்கே நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கியது. அப்படி நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு யாழ்ப்பாணத்திலே இருக்கிற நீதிபதிகளை நியமித்த போது அவர்கள் யாரும் அதை விசாரிப்பதற்கு முன்வரவில்லை. என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 4வது நீதிபதி. அதாவது அவருக்கு முன்பாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த வழக்கிலே இருந்து தாங்கள் விலகிக் கொள்வதாக அறிவித்ததை தொடர்ந்து அதிலேயே ஒரு 2-3 மாதங்கள் போய்விட்டது என்ற ஒரு நீதிபதியை நியமிப்பது. அதன் பின்னர் கொழும்பிலே இருந்து திருவாளர் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர்தான் இந்த செம்மணி வழக்கை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தியது. அன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் எல்லாம் என்று இருக்கக்கூடிய இடத்திலே இயங்கவில்லை. அதாவது நீதிமன்றத்துக்கு என்று தனியாக அங்கு ஒரு கட்டிடம் இருக்கிறது. 3ஆம் குறுக்கு தெருவிலே இருக்கிற ஒரு வீடு தான் இருந்தது. பொதுவாக நீதிமன்றங்களுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுப்பதற்கோ அல்லது இது மாதிரி குழுமி நிற்பதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் சோமரத்ன ராஜபக்ஷ அந்த நீதிமன்றத்திலே முதல் வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட போது அந்த நீதிமன்ற அறை, அதாவது ஒரு வீட்டினுடைய ஹோல் முழுவதும் பத்திரிகையாளர்களால் நிறைந்திருக்கிறது. கொழும்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், சர்வதேச ஊடகவியலாளர்கள் எல்லோராலும் நிறைந்திருக்கிறது. அங்கே எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. எல்லோரும் ஒளிப்படங்கள் எடுத்தார்கள். அவரவர் நினைத்தது என்னவோ அதெல்லாம் நிகழ்ந்தது. அதை பின்னாலே கொழும்பிலே இருந்த பத்திரிகைகள் சுட்டிக்காட்டி எழுதினது. நீதிமன்றம் மாதிரியே இல்லை, இங்கே உள்ளே புகைப்படம் எடுக்கிறார்கள், எல்லாத்துக்கும் அனுமதிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு நீதிமன்ற செட்டப்லேயே இல்லை. அதனுடைய பின்னணி என்னென்று விளங்குவது, அதாவது இங்கே விசாரணைகள் ஒழுங்காக நடக்கப் போவதில்லை என்பது மாதிரி ஒரு கூட்டப்பாட்டை கொடுக்கும் வகையில் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்தார்கள். ஏன் நான் இந்த விடயத்தை அழுத்தி சொல்கிறேன் என்றால், அன்று செம்மணி தூண்டப்பட்ட போது அல்லது செம்மணி விசாரணைகள் இடம்பெற்ற போது அது சர்வதேசத்தினுடைய முழுமையான கண்காணிப்பின் கீழும் பார்வையின் கீழும் இருந்தது. அது ஒரு பெரிய செய்தியாக இந்த உலகத்தில் இருந்தது. அன்று இது ஒரு போர் களமாக இருந்த காரணத்தினால் உலக ஊடகங்கள் அனைத்துக்குமே இது ஒரு செய்திக்களமாக இருந்தது. அதனால் அன்று இந்த செம்மணி முற்று முழுதாக ஒரு சர்வதேச பார்வைக்கு கீழே இருந்தது. இன்று நீங்கள் 27 வருடம் கழித்து அதே கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதனால் அன்றைய நிலைமையை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வாக்குமூலம் பெற்று அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இங்கே எங்கெல்லாம் உடலங்கள் இருக்கின்றது என்று அடையாளம் காட்டுவதற்காக இன்னொரு முறை அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி வந்தபோது அவர் 4-5 இடங்களை அடையாளம் காட்டினார். அந்த 4-5 இடங்களிலே பிரதானமாக அடையாளம் காட்டப்பட்ட இடம் நான் சொன்னது போன்று இந்த செம்மணி சந்தியிலே இன்று பழக்கடை அல்லது பல ரசக்கடை இருக்கின்ற பகுதிக்கு பின்புறமான பகுதி. அந்த பகுதியிலே இருந்து என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் குறைந்தபட்சம் 4 சடலங்கள் மற்றும் ஒரு சடலம் அரைகுறையாக சடலங்கள் மனித எச்சங்கள் இருக்கப்பட்டது.
அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு நீண்ட காலம் ஒரு மாதம் 1 மாதத்துக்கு மேற்பட தொடர்ந்து நடக்கும். அது தவிரவும் அவர் பல இடங்கள் அடையாளம் காட்டியிருந்தார். நான் சொன்னது போட்டு இந்த கோயிலுக்கு பின்புறமாக உள்ள பகுதி செம்மணி வயலிலே கிழக்கரியாலை நோக்கி செல்கின்ற அந்த பகுதியிலே இன்னொரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இப்போது மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரியாலை சிந்துபாத்தி மயானத்தின் பின்புறம் அருகு இந்த பகுதிகளிலும் கூட அவர் அடையாளம் காட்டி அதை தோண்டி பார்த்திருக்கிறார்கள். முதலிலே பெக்கோ கொண்டு தோண்டுவார்கள். அந்த மண்ணினுடைய தன்மை இயல்பு மாறி இருந்தால் அதன் பின்னர் அதில் இருந்து அந்த இடத்துல இருந்து பிறகு வழக்கம் போன்று தொல்பொருள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற அதே முறையிலே மிக மெதுவாக பிறகு மண்ணை தோண்டியது ஒரு தன்மை இருக்கிறது. அந்த மண் சாயில் டெஸ்டிங் செய்கிறதுன்னு சொல்கிறாரு. அந்த மண்ணிலே எந்த குழப்பங்களும் இல்லை. அது உள்ளே ஏதாவது குறைந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் அதை தொடர மாட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வளங்களும் தொழில்நுட்பமும் அன்றைக்கு இல்லை. அதனாலே தோன்றி பார்த்துத்தான் அந்த இடங்களில் ஏதாவது வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அத்தகையதான ஒரு இடத்திலே தான் இன்று நீங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்துவீர்கள். இன்னும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய வாக்குமூலத்திலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே புதைக்கப்பட்டார்கள் என்று கூறியிருந்தார். செம்மணியினுடைய அடியை ஒட்டி அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலே காணாமல் போனவர்கள் பற்றி எடுக்கப்பட்ட ஆய்வுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே மேற்கொள்ளப்பட்ட பதிவுகள் என்பவற்றின் அடிப்படையிலே 600 தொடக்கம் 800 பேர் வரையிலானவர்கள் அவ்வாறு அந்த காலப்பகுதியிலே காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஒரு தகவல்கள். இது இரட்டை பதவிகள் உண்டு. சிலர் வெளிநாடு போனவர்களும் அவ்வாறு பதியப்பட்டிருக்கிறார்கள். இப்படி என்றெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இருந்த அல்லது இப்போது இருக்கின்ற ஆவண அடிப்படையிலான கணக்கெடுப்பே கூட குறைந்தது 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றிலே சில 100 சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டதாக நீதிமன்றத்திலே வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. ஆனால் முதல் கட்ட செம்மணியினுடைய தோண்டுதலின் போது 13 தொடக்கம் 15 வரையான உடலங்களின் எச்சங்கள் மட்டுமே, மனித உடல் எச்சங்கள் மட்டுமே தான். இப்போது அதைவிட அதிகமான எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. என்றால் இன்று பார்த்தீங்கன்னா 19 எச்சங்கள். இன்னும் அதற்குள்ளே வேறு புதைகுழிகள் இருப்பதாக நிபுணர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆக இந்த செம்மணி புதைகுழி என்பது இன்னும் வாக்குமூலம் அளிக்கப்பட்ட அந்த ஒரு சில நூற்றுக்கணக்கானவர்களின் உடலங்களை கூட கண்டுபிடிக்காத நிலைமையிலே தான் இங்கே இருக்கின்றது. சோமரத்ன ராஜபக்ஷ அந்த முள்ளி சந்தியிலே இருக்கக்கூடிய அன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய இராணுவ முகாமின் பின்புறமாகவும் உடலங்கள் புதைக்கப்பட்டதாக அடையாளம் காட்டி அன்றும் எல்லாம் அந்த நேரத்தில் பார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இது ஒரு கொலை வளையமாக நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கொலைகளுக்கான சாட்சியங்கள் தோன்றி எடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் அதற்கான போராட்டமும் நீண்டு நெடியதாக இருக்கிறது. இவ்வளவு 27 வருடங்களுக்கு முன்னர் இவ்வளவு சர்வதேச கண்காணிப்பும் சர்வதேச நெருக்குவாரங்களும் காணப்பட்ட போது கூட அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டு அதிலே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. இன்றைக்கு அந்த வழக்கு எங்கே இருக்கிறது, எந்த நீதிமன்றத்திலே தொடர்கிறது, அதற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் எங்களிடம் அதற்கான பதில் இல்லை. போர்
வழக்கு மீண்டும் தொடங்கிய போது யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வருவதும் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக தோன்றுவதும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று இந்த வழக்கிலே சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்ட இராணுவத்தினர் கூடி சில சமர்ப்பணங்களை செய்ததன் அடிப்படையிலே அது அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் அந்த வழக்கு கொழும்புக்கு மாற்றப்பட்டதாகவும் அறிந்தது. ஆனால் இன்று அந்த வழக்கு என்ன நடக்கிறது, அந்த வழக்கிலே யார் திரும்புகிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் என்ன என்பதை பற்றி எந்த தகவலும் சரியான தகவலும் கிடையாது. இந்த வழக்கு நம் என்ன எடுப்பது கூட நிகழ்ச்சிக்கலானதாக இருக்கிறது. ஒரு சர்வதேச கவனத்தோடு அதன் பங்களிப்போடு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளவு பேர் நிற்பதை போன்று அன்றைக்கு சர்வதேச ஊடகவியலாளர்கள், சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் இங்கே நின்றிருந்தார்கள். இப்படி இருந்த ஒரு வழக்குக்கே கடைசி வரையில் அல்லது 27 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அன்று காணாமல் போனோர் சங்கங்களினுடைய செயலாளராக இருந்தவர் இப்போது பின்னாலே இருக்கிறார். நீண்ட காலத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முதலாக என்னை சந்தித்த போது ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். இன்று எல்லோரும் இறுதிப்போரிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறார்கள், செம்மணியை மறந்துவிட்டார்கள். செம்மணியை பற்றியும் அங்கே காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை, அவர்களுக்கான நீதியை பற்றியும் யாரும் ஒரு குரலெடுப்பது இல்லை என்று சிந்து பார்ட்டி அந்த குறையை அவருக்கு தீர்த்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவரை கேட்டீங்கன்னா தெரியும், அவர்கிட்ட இங்கு வந்த ஆவணங்கள் இருக்கும், அந்த வழக்கு கூட அவர் வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். எவ்வளவு பேர், எவ்வளவு சர்வதேச கண்காணிப்பு, எவ்வளவு சர்வதேச ஊடகங்களின் பிரசன்னம் எல்லாம் இருந்தது என்பது அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா எப்படி நான் அன்று ஒவ்வொரு நாளும் இந்த செம்மணி விசாரணைகள் நடக்கும்போது வந்து போயிருந்தோ அதுபோன்று அவர்களும் பிரதிநிதிகளாக, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்க பிரதிநிதிகளாக ஒரு கோவையோடு இங்கே பக்கத்திலேயே தான் இருப்பார்கள். நீதிவானுக்கு பக்கத்திலேயே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதிலே ஏதாவது தங்களுடைய உறவுகளுடைய அடையாளங்களோ அல்லது கிடைக்குமா என்பதை பார்ப்பதற்காக அங்கே ஒரு இயக்கத்தோடு அன்று தொடக்கம் காத்திருக்கிறார். அவர்களுடைய நீதிக்கான காத்திருப்பு 27 வருடங்கள் கடந்து இன்னும் கூட முடியவில்லை. இன்று திரும்பவும் அதே இடத்திலேயே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பது மனதுக்கு மிகவும் உறுத்தலான ஒரு விடயமாக இருக்கிறது. 27 வருடங்களாக நாங்கள் நீதி கேட்ட முறைமையும் அல்ல அதற்காக நாங்கள் செலுத்திய கவனமும் போராடுவதற்கு கொடுத்த முக்கியத்துவமும் போதுமானதாக இல்லையோ என்கிற சந்தேகத்தை அது உருவாக்கியது. இன்று வரைக்கும் நாங்கள் சர்வதேச தலையீட்டையும் நீதியையும் கோருகின்ற போது அவை இரண்டும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது நாங்கள் இனிமேல் எந்த செல்வரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான முக்கியமான ஒரு புள்ளி என்று நான் கருதுகிறேன். கவனஈர்ப்பு போராட்டங்கள் அல்லது அவ்வப்போது கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிற விடயங்களாக இது இல்லாமல் அந்த நீதிக்கான தொடர்ச்சியும் உந்துதலும் அந்த இரண்டையும் எப்படி செய்ய போகிறோம் என்பது இந்த போராட்டத்தை இன்று ஒழுங்கமைத்திருக்கக்கூடியவர்கள் முன்பாக வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. 3 நாள்கள் போராட்டத்தினால் மட்டும் 27 வருடங்களாக கிடைக்காத இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. அதை நான் இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் முன்பாக வைத்து என்னுடைய நன்றி.
என்னுடைய பாடசாலையில் உப-அதிபராக குமாரசாமி டீச்சர், நாங்கள் தேவி டீச்சர் என்று சொல்லுவோம். அவள் தான் கிருஷ்ணாந்தியினுடைய அம்மா. அவள் அங்கே உப-அதிபராக இருந்த காலத்தில் ஞானநந்தி என்ற ஒரு பிள்ளை இராணுவ வாகனம் மோதி இறந்த நிகழ்வுக்காக அவருடைய நன்றியான கிருஷ்ணாந்தி அவர்களும் அந்த மரண சடங்கு சென்றுவிட்டு இந்த வீதி வழியாக வருகிற போது காணாமலாக்கப்பட்டார். இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே கணநாதன் என்று சொல்லப்படுகிற கைதறி வடக்கை சேர்ந்தவர் இந்த பிள்ளை இந்த பொயினுக்கு முன்னால் மறைக்கப்பட்டதை பார்த்திருந்தார். இவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று குறுகிய காலத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன் அவருடைய சொந்த சகோதரியோ இன்னொரு கொண்டவட்ட சகோதரியோ தெரியாது, வெளிநாட்டிலே பிபிசி போன்ற ஏதோ ஒரு பெரிய செய்தி சேவையில் வேலை செய்த அவர் அங்கெடுத்த கடும் முயற்சியின் பயனாக உடனடியாக இந்த கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டில் இருந்தும் அந்த விசாரணைக்கான குழுக்கள் வந்திருந்த காலத்திலே கணநாதன் என்பவர் எனக்கு மிகவும் தெரிந்த ஒருவர். அவரை முதலாவதாக அந்த விசாரணை குழு அணுகுகிறது. அவர் பயத்திலே அதை சொல்லவில்லை, ஆனால் அவர் மது அருந்தக்கூடியவர். அவர் அந்த விசாரணை குழு சொல்லுகிறது, உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவரிடம் விசாரணை செய்கிறார்கள், தகவல் திரட்டுகிறார்கள். அப்போது அவர் சரியாக அந்த நேரத்தை சொல்லுகிறார். நான் சரியாக இத்தனை மணிக்கு இந்த பிள்ளையை இதில் கண்டனான். அதான் முதல் அந்த தகவல். அந்த தகவலை வைத்துக் கொண்டு அப்போது இருந்த அந்த முகாமுக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரி அதனைத் தொடர்ந்து அவர்களோடாக சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டு இந்த விஷயம் வெளி உலகத்திற்கு வந்து செல்லுகின்றது. இதனூடாக பின்னர் வழக்குகள் நடைபெற்றது, தண்டனைகள் நடந்தது, அதிலிருந்து அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டது. இவ்வாறான சம்பவங்கள் இருக்கிறது. நாங்கள் சொல்ல வருகிற விடயம், இந்த கிருஷாந்தியினுடைய இந்த கொலை வழக்கு, அந்த கிருபா என்பவர் எல்லாம் அவருடைய உறவு முன்னுக்கு வேலை செய்த ஒருவர். அவர் தான் அவரை கூட்டி வந்தது. அதே அந்த உப-அதிபர் குமாரசாமி டீச்சர், கிருபாமூர்த்தி, கணநாதன் நினைக்கின்றனர். அவருடைய கிருஷ்ணாதியுடைய சகோதரர்கள் இங்கு வைத்து அது காணாமலாக்கப்பட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. அதே போல கைதறி வடக்கு கைத்தசித்தி முருகன் ஆலய பிரதான குருக்கள் கணேசையாவினுடைய மகன் ஸ்ரீராம், அவரை பார்த்தா முருகன் நாயர் இருக்கும் ஒரு அழகான இளைஞர். அவர் 7 படித்திருந்த காலம் இந்த வழியால் வந்த போது காணாமலாக்கப்பட்டார். அதே போல பலாலியை சேர்ந்த பிரபாகரன் என்கின்ற ஒரு கராட்டி ஆசிரியர், அவர் பார்த்தால் கொஞ்சம் கருப்பா நெஞ்சு நிமித்தி தான் நடப்பார். அவர் இந்த பிரதேசத்திலே காணாமலாக்கப்பட்டார். இவ்வாறு நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பிரதேசங்களிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல இன்னும் பல. இப்ப இதிலே நாங்கள் சொல்ல வர விடயம், உண்மையில் இவ்வாறு ஒரு மனித பேரவலம், ஒரு மனித இனத்துக்கு எதிரான ஒரு சில அன்று நான் சொல்ல முடியாது, ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வாறு கொடூரமாக ஒரு தாக்குதல் நடைபெறுகிற போது சுட்டுக் கொல்லப்படுவதோ அல்லது தவறுதலாக ஒரு விமான குண்டு வீச்சிலோ இருந்தால் அது வேறு விதமாக நாங்கள் பார்க்க முடியும் உண்மை. ஆனால் வேண்டுமென்றே வீதிகளால் போறவர்களை பிடித்து அடித்து கற்பழித்து கொலை செய்வது என்பது ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டது விடயமாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வாறான போராட்டங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய இனத்திற்கு இவ்வாறான துன்பமான இந்த சம்பவங்கள் இடைபெறக்கூடாது என்பதிலே நாங்கள் இந்த போராட்டங்கள் எடுத்துரைக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் ஒவ்வொருவரும் வருவதும் அரசாங்க நிகழ்ச்சி நிரலுக்கு இணங்க அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை வைத்து இதுவரை காலமும் இந்த தாய் நகர்த்தல்களை செய்தார்கள். ஆகவே இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய மக்களை வைத்து எங்களுடைய இனம் அழிக்கப்படுகின்ற அந்த கேவலம் எப்போதும் நடைபெறுகிறது. நல்ல உதாரணம் சொல்லுவேன். டேவிட் கெமரோன் வந்த போது வலிவடக்கு மக்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால்
முன்னால் 3500 மக்கள் நாங்கள் போராடிய போது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப சபாபதி பிள்ளை முகாம் என்று மல்லாகத்தில் இருக்கிற ஒரு சிறிய முகாமை காட்டி மிக தந்திரமாக பலாலி விமான நிலையத்திலிருந்து அவரை அனுப்பிவிட்டு இப்போது நடக்கப்படுவது போல இதோ வருகிறார் என்று சொன்னார்கள். இதே போல் தான் நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நன்றி. கடுங்கொலை நிகழ்த்தி காணாமல் புதைத்தது கேள்விகள் கேட்டோரையும் கேள்வியற்று கொண்டனரே. சாட்சியங்கள் இருந்தோரையும் மண்ணுக்குள் இரையாக்கினரே. பச்சிளங்குருத்துகள் என்றும் பரிதாபம் காட்டவில்லை. சாட்சியா இருந்தோரையும் மண்ணுக்குள் இரையாக்கினரே. பச்சிளங்குருத்துகள் என்றும் பரிதாபம் காட்டவில்லை. எச்சங்களே இன்று எடுத்துரைக்குது கடந்தவை. நீதியினை வேண்டி இங்கு பதாதைகளை ஏற்றியும் கண்டிடாமல் செய்வதே கண்டிட்ட சர்வதேசம். அநியாயம் உழைத்தோரை காட்டிலே நிறுத்தி நியாயம் கிடைக்கும் வரை நாம் இங்கே ஓய மாட்டோம். அநியாயம் உழைத்தோரை